நாடு முழுவதும் 244 இடங்களிலும் இந்த போர்க்கால ஒத்திகை தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை போர் நடைபெறும் போது அபாய சைரன் ஒலி சங்கு ஒலித்தால் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும், மாணவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள், தொழிற்சாலைக்கு செல்வோர், பொதுமக்கள் எவ்வாறு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இன்று அந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே அங்கு இந்திய ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதல் நடத்தப்பட்டு விட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அறிவிக்கப்பட்டபடி போர் ஒத்திகை, போர் பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுவதும் தொடங்கி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் மும்பை, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு எல்லை மாநிலங்களில் முன்னரே இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு சென்னை, கல்பாக்கம் ஆகிய 2 இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர், காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோர் இணைந்து இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துகின்றனர். போர் பாதுகாப்பு ஒத்திகை ஏன் நடத்தப்படுகிறது என்றால், ஒரு அவசர கால போர் தாக்குதல் நடைபெறும் போது குடிமை சமூகம், அதாவது பொதுமக்கள், போரில் பங்கு பெறாத மற்ற பொதுமக்கள் எவ்வாறு செயல்படுவது, அந்த தாக்குதல் மற்றும் அந்த போர் சூழலில் அரசுக்கும் ராணுவத்தினருக்கும் மற்றும் அந்த பாதுகாப்பு படையினருக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாத வகையில் நாம் நம்முடைய பணிகளையும் செய்து கொண்டு அந்த பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருப்பது எவ்வாறு என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது. இது தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில், அதாவது போர் எந்த நாட்டுடன் புரிகிறோமோ அந்த பாகிஸ்தான் நாட்டின் அந்த எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ராஜஸ்தான் உள்ளிட்ட அந்த எல்லையோர மாநிலங்களில் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சர்வதேச எல்லைக்கோடு மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதி ஆகியவற்றில் எதிரி நாட்டு ராணுவம் அந்த கட்டுப்பாடுகளை மீறும் பொழுது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மொத்தமாக பாதுகாப்பாக வெளியேறுவது எப்படி, அப்பதன் பின்னர் பதுங்கு குழிகளில் குண்டு வீச்சு மற்றும் விமானங்கள், அங்கு எதிரி விமானங்களின் ஏவுகணைகளோ மற்றும் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாலோ அல்லது தரைப்படையினர் அங்கு எல்லை கட்டுப்பாட்டு கொடை தாண்டி உள்ளே வரும் பொழுது நமது ராணுவத்தினர் அதற்கு பதிலடி தாக்கும் பொழுது குடிமை சமூகமான பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை உணர்த்தும் வகையில் தான் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுவதும் நடைபெறும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிக்கப்பட்ட அன்று இரவே ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்று விட்டது. இனிமேல் எவ்வளவு எச்சரிக்கையாக, முன்னெச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மக்களுக்கு நினைவுறுத்தி அவர்களை பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வகை செய்யும் வகையில் தான் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகையானது நாடு முழுவதும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ரித்தி.